கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 105:42 அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அதனால் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் தனிமைப்படுத்தப்பட்டு நண்பர்கள் உறவினர்களால் நாம் ஒதுக்கப்பட்டு தனித்து நிற்கும் சூழ்நிலையில் நம் இருதயம் அதிகம் வேதனைப்படும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்விலே நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். அதை எண்ணி என் ஆண்டவர் என்னை நினைத்து கொண்டிருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஆபிரகாமை நினைத்து அவருக்கு கூறிய வாக்குத்தத்தம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தோன்றி உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் படித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை எப்பொழுதும் நினைவில் வைத்திருந்தபடியினால்தான் இவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார் என நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அநேக நேரங்களில் எனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து கவலைப்படுகிறீர்களோ, என்னை நினைப்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கும் யாருமே இல்லை என்று யோசிக்கிறீர்களோ, அப்படி நினைத்தால் இப்பொழுதே உங்கள் நினைவை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை நினைக்கின்ற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆபிரகாமை நோக்கி, உன்னுடைய சந்ததிகள் 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள், அவர்களை அடிமைப்படுத்தின தேசத்தை நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் நம்முடைய உபத்திரவ காலங்களிலும் மன சோர்வுற்ற நேரங்களிலும் அவர் நம்மை நினைக்கிறவராக காணப்படுகிறார். ஒரு சிறு குழந்தையின் தாய் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பாள். அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்கின்றவர், நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாமும் ஆண்டவரை நினைத்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நீங்கள் எங்களை நினைத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதற்காக உமக்கு அதிகமான அளவு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல நீங்கள் எங்களை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.